பெண் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு சிக்கல் உண்டு. அந்த சிக்கலை பற்றி அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். என்ன சிக்கல் என்றால், ரோஜா மலர்களுடைய வாசனை என்றால் அவளுக்கு ஆகாது. அலர்ஜி. ஒருவர் ரோஜா மலர் சூட்டிக் கொண்டு வந்தாலும் கூட அவள் மயக்கம் போட்டு விழுந்து விடுவாள். இது அந்த அலுவலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருந்ததால் யாருமே ரோஜா மலர் அணிவதும் இல்லை, ரோஜா பூக்களால் அலங்காரம் செய்வதும் இல்லை. அந்த அலுவலகத்தில் ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழாவுக்கு வடதேசத்திலிருந்து ஒரு பிரமுகர் வந்திருந்தார். இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டும். மேடையை அலங்கரிக்கிற பொறுப்பை யாரோ ஒரு வெளிநபருக்கு கொடுத்திருந்தார்கள். அவர் மிக அழகாக ஏராளமான ரோஜா மலர்களை வைத்து அந்த மேடையை அலங்கரித்திருந்தார். பிரமுகர் மேடை ஏறி நாற்காலியில் அமர்ந்து விட்டார். ஊழியர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வருகிறார்கள். இந்த பெண்ணும் வந்தாள். பார்த்தால் அவளுக்கு தும்மல் வரும்போல் இருக்கிறது. ஏராளமான ரோஜா மலர்கள். அதை பார்த்து கொண்டே அவளுடைய நெருங்கிய தோழி அருகே வந்தாள். ஒன்றும் கவலைப்படாதே, இதெல்லாமே செயற்கை ரோஜாக்கள், இதற்கு மனமே கிடையாது. எனவே அலர்ஜியால் உனக்கு தும்மல் வரும் என்றெல்லாம் நினைக்காதே, அமைதியாக அமர்ந்து கொள், கூட்டத்தை நன்றாக நீ ரசிக்கலாம் என்று சொன்னதும் அப்பாடா என்று இவளுக்கு நம்பிக்கை வந்தது. செயற்கை மலர்கள் தானே என்று அமர்ந்தாள். 2 மணி நேரம் கூட்டம் சிறப்பாக முடிந்தது. பிறகு எல்லோரும் விடைபெற்ற போது தோழியோடு அவள் வெளியேறினாள். அப்போது தோழி அவளிடம் சொன்னாள், தவறாக நினைத்துக் கொள்ளாதே, உன்னுடைய தும்மல் வரக்கூடாது என்பதற்காக நான் ஒரு சின்ன பொய்யை சொன்னேன். அலங்கரிக்கப்பட்ட அத்தனையுமே உண்மையான ரோஜா மலர்கள் தான். ஆனால் அது உனக்கு தெரிந்தால்தான் உன் மனம் அப்படி செயல்படும் என்பதால் ஒரு பொய்யை சொல்லி நான் உன்னை சரி செய்து விட்டேன் என்று சொன்னதும் அந்த பெண் வியப்படைந்தாள். தன் தோழிக்கு நன்றி தெரிவித்தாள். இந்த கதை சொல்கிற நீதியும் அந்த கங்கை கரையில் சிவனும் பார்வதியும் சொல்லிக் கொடுத்த நீதியும் ஒன்றுதான், நம்பிக்கை தான். மனத்தை நாம் எப்படி பழக்குகிறோமோ அந்த வகையில் மனம் செயல்படுகிறது. கடவுள் கட்டாயம் நம்மை காப்பாற்றுவார். இறை துணை நமக்கு உண்டு. நமக்கு முருகன் உண்டு, ராமன் உண்டு, சிவன் உண்டு என்றெல்லாம் தீவிரமாக நம்பினால் அந்த நம்பிக்கை அவர்களை காப்பாற்றுகிறது என்பதும், நம்பிக்கைதான் ஆன்மீகம் என்பதும் நம்முடைய நூல்கள் நமக்கு சொல்கிற செய்தி.